முதல்ல நீங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, அதுக்கு நேரம்னு ஒன்று வரணும். அப்படி வந்துட்டா யாரு தடுத்தாலும் நடக்கிறது நடந்தே தீரும். ஐசு, ஆரம்பத்துலேருந்தே உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் நான் எவ்வளோதான் கேவலமாக நடந்தாலும் நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் அன்பையும் பாசத்தையும் கொஞ்சம் கூட நீ குறைச்சிக்கல. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சின்ன தம்பி. மாயா, நானும் அவரும் போய் பேசி கூட சின்ன தம்பியை வர வைக்க முடியல. ஆனா நீ போய் பேசி இப்போ அவரை திரும்ப வர வச்சிருக்க. ரொம்ப தேங்க்ஸ். சித்தி, தேங்க்ஸ் சித்தி. கோயிலுக்கு கண்டிப்பா வரேன். எல்லாமே நான் தான் முன்னாடி நின்னு செய்வேன். அப்பாடா, அப்படின்னா எனக்கு நிறைய வேலை மிச்சம். அதான் மாயாவை எல்லாம் ஏத்துக்கிட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். அது அப்படி இல்ல மாமா. எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னா நான் 50% தான் எஃபர்ட் போடுவேன். என் அக்கா வீட்டு வேலை முடியணும்னா 100% எஃபர்ட் போடுவேன். அதான் புரியுதே மாயா. ரொம்ப தேங்க்ஸ். சின்ன தம்பி, ஐயா, ரொம்ப நன்றிப்பா. இனிமேலாவது என் பொண்ணு ஐஷோ கொஞ்சமாவது சந்தோஷமா இருப்பான்.